எப்போதுமே வந்து ஆடி மாதம் மட்டும்தான் நாங்கள் வந்து குலதெய்வ கோயிலுக்கெலாம் போவோம். போயிட்டு பொங்கல் வச்சுட்டு மாவிளக்குலாம் போட்டுட்டு வருவோம். இந்த டைம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதனால் வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் வாங்க அப்படின்னு சொல்லி, கண் திருஷ்டி அதனால் கூட இருக்கலாம், இருந்தாலும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அதனால் சொல்லிவிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அன்றைக்கி காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து ஆடி மாதம் போனோம். அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக போனது வந்துட்டு என் பையனுக்கு வந்து மொட்டை அடிக்கிறதுக்காக போனோம். அங்கே வந்து கோயிலில் வந்து வேலை நடந்துகிட்ருக்கு. இது வந்துட்டு இன்னும் புதுசாக பெருசாக கோயில் கட்டுறாங்க. குதிரை சாமி எல்லாத்தையுமே வச்சு கட்டிகிட்ருக்காங்க. அந்த வேலை வந்து நடந்துகிட்ருக்குது. இன்னும் அது முடியல. ஆனால் இங்கே பழையசாக இருந்த இடத்துல தான் நாங்கள் வந்து எல்லாம் பண்ணிட்டு போனோம். இங்கே தான் மொட்டையும் அடித்தோம். ஆனால் காது குத்தில் வந்து மொட்டை அடிச்சுட்டு போனப்போ வந்துட்டு இந்த கருப்பசாமிக்கு நான் விளக்கேற்றுறேன் பாருங்கள். இந்த சாமிக்கு வந்துட்டு கருப்பசாமிக்கு கருப்பு இதில் தான் எல்லாமே ட்ரெஸ் எடுக்கணும். எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டு இதுக்கு துண்டு வந்து கருப்பில் கிடைக்கல அப்படின்றதுக்காக வெள்ளை துண்டு எடுத்துகிட்டு வந்துட்டார். சரி சாமி என்ன பண்ண போட்டுறேன். அது வந்து ஒரு வேளை அது வந்து என்றைக்குமே வந்துட்டு சாமி வந்து நம்மளை தண்டிக்காது. அதை வந்து ஒரு மாதிரி ஒரு குறையாக சொன்னாங்க. இந்த மாதிரி சாமிக்கு கருப்பு எடுத்துகிட்டு போகல, அதனால் கூட இதாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஏன் அந்த குறைய வச்சுட்டுன்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு சாமிக்கு அந்த மாதிரி கருப்பு துண்டு, கருப்பு வேட்டி, அப்புறம் எங்கள் குலதெய்வம் வந்து வீரனார். அப்புறம் வீரனார், கருப்புசாமி எல்லாம் அங்கெல்லாம் ஒன்றா தானே இருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கும் வந்துட்டு துண்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போனோம். போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு, எங்கள் வீட்டுக்காரர் தான் அது ஐயர் கிடையாது, அவரே ஐயர் மாதிரி எல்லாம் பண்ணுவார். அப்படியே போய் சாமி கும்பிட்டுட்டு தீபாரத்தெலாம் எடுத்துகிட்டு, ஆனால் வந்துட்டு என்னென்னா எல்லாமே திருப்தியாக கும்பிட்டுட்டு வந்தோம். அந்த இடத்த சுற்றி வயல் தான் இருக்கும். ரொம்ப நல்லா காற்று வரும். கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வரலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து அடுத்து வேலை இருந்ததுனால நாங்கள் அப்புறம் வந்துட்டோம். வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, எந்த சாமியும் வந்துட்டு நம்மளை வந்து தண்டிக்காது. எனக்கு அதை பண்ணல, அதனால தான் உனக்கு அது நடந்துச்சு இது நடந்துச்சுன்ற விஷயத்த வந்து யார் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நம்ம வந்து மனசார யாருக்கும் துரோகம் பண்ணாமல், யாரையும் வந்துட்டு சாபம் விடாமல், வந்துட்டு முன்னாடி நல்ல விதமாக பேசிட்டு பின்னாடி போய் அவங்கள பற்றி துஷ்டமாக பேசிட்டு இருந்தால் தான் நமக்கான விஷயம் தப்பான தண்டனை கிடைக்கும். மற்றபடி நம்ம எந்த தப்பும் பண்ணல அப்படின்னா எந்த சாமியும் நம்மளை வந்து தண்டிக்காது. நம்ம மனசாட்சிக்கு நம்ம வந்து உண்மையாக இருந்தாலே போதும்.